பேசி முடிக்க ஒரு கருத்து சொல்றேன். மாணவர் தலவாய் சுந்தரம். வேலூர் மாவட்டத்திலே செயல்பட்டு வந்த நுகர்வோர் நீதிமன்றம் தற்போது கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு மாற்றப்படுவதாக சொல்லப்படுகிறது. இதனால் வேலூர் நீதிமன்ற வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டம் கடந்த 3 நாட்களாக நடத்தி வருகின்றார்கள். இதனால் வேலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்ட மக்கள் பாதிக்கப்பட்டனர். எனவே மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர்கள் வேறிலே நுகர்வோர் நீதிமன்றம் தொடர்ச்சியாக செயல்பட வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வந்திருக்கிறது. அதையும் தாங்கள் நிறைவேற்றி தருமாறு உங்களை கேட்டுக்கொண்டேன். நமது நண்பர் ஆசின் அவர்கள் கேட்டார்கள், கோர்ட்டுக்கு எப்போ போறான்னு கேட்காரு. கோர்ட்டுக்கு நாம் போகணும் தேவையில்லை. கோர்ட்டுக்கு நான் போனா இல்லையாங்கிறது கண்டெம்ட்ல வந்து பாருங்க. நீங்க நானே நேரம் அப்பியர் ஆயிருக்கேன். 24 கோர்ட்டும் கோஷ் போட்டிருக்கேன். நம்பர் 1 இதுக்கெல்லாம் மேலாக மருத்துவத்துறையில் இருக்கும் பொழுது என் மீதே ஒரு கமிஷன் அமைத்தார்கள். ஒன்றுமே செய்ய அதெல்லாம் யாரும் நிறைய பேசிட்டு இருக்கலாம். தயவு செய்து பேச்சை சுருச்சிக் கொள்கிறேன். இந்த கேஸ் சம்பந்தமா கேட்க நாளைக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்துறேன். நன்றி, வணக்கம். மாண்பு உறுப்பினர் டி. சண்முகன் அவர்கள் முடிக்கிட்டேன். அவர் முடிச்சப்புறம் பேசலாம். புதிய இல்லை, மாண்பு உறுப்பினர் புதிய சிந்தனைகளுடன் இளமை துடிப்புடனும் இருக்கும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர் பேசுங்க. நீங்க தான் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு தலவாய் சுந்தரம் பேசுகின்ற போது ஒரு கருத்தை சொன்னார். அவர் சொந்த கருத்தாக இருந்தால் அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினராக இருக்கிறார். இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவருடைய கருத்தை ஏற்றுக்கொள்வதாக அமைந்துவிடும். ஏனென்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து சமூக நீதியை காக்கின்ற ஒரு இயக்கம். சமூக நீதி காத்த வீராங்கனி என்று பட்டம் பெறப்பட்டவர் மாண்புமிகு அம்மா அவர்கள். அவர்களால் பாதுகாக்கப்பட்டதுதான் 69% இடஒதுக்கீடு. அப்படிப்பட்டவர்கள் இந்த 10% இடபிள்யூஎஸ்ஐ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்று வரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை முதலில் தெளிவுபடுத்துகிறோம். அதை கொண்டு வந்தது மத்திய அரசாங்கம். மத்திய அரசாங்கத்திலே நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியிலே கூட்டணி இருந்த போதும் அந்த இடபிள்யூஎஸ்ஐ ஏற்றுக்கொள்ளவில்லை. இதுல ஒரு உண்மையான சம்பவத்தை சொல்கிறேன். 7.5% சட்ட திருத்தத்தை கொண்டு வந்த போது அந்த சட்ட திருத்தம் ஆளுநருடைய ஒப்புதலுக்காக காத்திருந்தது. ஆளுநர் அந்த சட்ட திருத்தத்துக்கு கையெழுத்திட ஒரு நிபந்தனை விதித்தார். என்ன நிபந்தனை என்றால், நீங்கள் 10% இடபிள்யூஎஸ்ஐ ஏற்றுக்கொண்டால் நான் இதில் உடனடியாக கையெழுத்து போடுகிறேன் என்று அன்றைக்கு சொன்னார். ஆனால் அன்றைக்கு எங்கள் முதலமைச்சர் தெளிவாக இடபிள்யூஎஸ்ஐ நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தெளிவாக சொல்லிட்டார். அதனால் தான் இந்த 7.5 சட்ட திருத்தத்துக்கு ஆளுநர் ஒப்புதல் தராமல் காலம் தாழ்த்தினார். ஒரு கட்டத்திலே மருத்துவ படிப்புக்கான அனுமதி தொடங்கிவிட்டது. இனியும் காலம் தாமதப்படுத்தக்கூடாது என்றுதான் ஆர்டிகல் 162 பயன்படுத்தி முதலமைச்சர் நீங்களே அதை வெளியிடலாம் என்று அரசாணை போடலாம் என்று நேரடியாக இந்தியாவிலே எந்த முதலமைச்சரும் இல்லாதற்கு நேரடியாக அந்த ஆணையை வெளியிட்டு அதை நிறைவேற்றினோம். ஆகவே இந்த கருத்து இடபிள்யூஎஸ்ஐ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்ளவில்லை, இன்று வரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றது. ஆனால் அது அவர் மாவட்டத்தில் தனிப்பட்ட பிரச்சனை, அது அவருடைய கருத்து, அதை நாங்கள் தலையிடவில்லை. இதுக்கு 69% சம்பந்தம் கிடையாது. இது தனிப்பட்ட கருத்தெல்லாம் கிடையாது. ஏற்கனவே இது சம்பந்தமாக பல முறை முதலமைச்சரிடம் கோரிக்கை வைத்திருக்கிறது. நான் நீதிமன்ற சென்றதை பற்றி தான் நான் பேசினேன் ஒழிய நாங்கள் கேட்டது இப்பொழுது சர்வே நடந்து கொண்டிருக்கிறது, பாப்புலேஷன் சர்வே நடந்திருக்கிறது. அது 5% எங்களுக்கு தர வேண்டும் என்று கேட்கிறோம். சண்முகன் புதிய சிந்தனைகளுடனும் இளமை துடிப்புடனும் இருக்கும் புதிய சட்டம்